அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரூட்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரூட் யாரு இயக்குறா அப்படின்னா, இந்த ஜெகதீஷ் மாமா அப்படிங்கிறவர் தான் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்டா விஜய் கூட நடிச்சவங்க, விஜய் வச்சு இயக்குனவங்க, அந்த மாதிரியான சர்க்கிள்ல இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. இந்த ரூட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்க. நான் இல்ல எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அதுலேருந்து வெளில போனாங்கன்னா, அவங்கள விட்டு கிளின்னு கிழிக்கிறது, அவங்கள ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது, அந்த மாதிரியான வேலைகளை இந்த ரூட் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமா பின்னாடி இயங்குறது இந்த ஜெகதீஷ் மாமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த சிவகார்த்திகேயன் கூட ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்க சமீபத்தில் வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கப்புறம் அவங்க வச்சு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன டான்ஸ்லேருந்து அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த நடுவில் இந்த பூஜா ஹென்டே அவங்க பண்ண அந்த ட்வீட்லாம் கூட பார்த்துருக்கலாம். திடீர்னு கிளம்ப பக்கத்தில் தண்ணி நிற்கிது அப்படி சம்மந்தமே நம்ம திடீர்னு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. பார்த்தா இந்த ரூட் தான் இயக்கிட்டு இருக்கு. இந்த ரூட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, தாவைக்கால் இருக்கிற வரையும் நல்லா பார்த்துக்குது. தாவைக்காலேருந்து வெளில போனால் அவங்களை போட்டு அடின்னு அடிக்கிறது. அவங்க ஒரு 80,000 ஐடி கிட்ட வச்சிருக்காங்க. அந்த 80,000 ஐடியிலேருந்து அந்த 80,000 ஐடி ஒரே வேலையை தான் பார்க்குது. எல்லா கமெண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கு. அவங்கள போட்டு தாக்குன்னு தாக்கி அவங்களை காலி பண்றது தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜெகதீஷ் மாமா இது எப்படி இதை உருவாக்கி எப்படி இதை பண்றாருங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா பயங்கரமான வேலை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இங்க தெரிய வருது. இந்த ரூட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, தம்பி பேர் தான் சேட்டைங்க. அப்படிங்களா? இவர் பேர் ஆதவ். பாக்கணும் நிறைய சமூக சேவையோட நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம்மா நம்ம நிறைய வீடியோல பண்ண நம்மளதான் அதிகமா அடிக்கிறீங்க வேற. ஆமா இந்த மாதிரி பண்ணப்பட்ட அடிக்கணும் தான் தோணும். அதான் இனிமே இல்லைன்னா நீங்க பார்த்து என்ன நம்ம ஆளுங்க அரசாங்கத்தை அடுக்கிறதான் ஜனநாயகம் அதெல்லாம் பார்க்கணும். ஆமா நீங்க இனிமே எங்களை அடிக்க பட் ஆனா கம்மியா அடிங்கன்னு நாங்க. ஏன்னா நீங்க அடிக்க வேண்டிய அங்க அடிங்க, இவரு கொஞ்சம் கம்மியா அடிங்க. இல்ல நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். கரெக்டா பண்ணிடுவாரு எங்க தளபதி. வேற இந்த சிக்னல் தெரியும்ல, அது கரெக்டா பண்ணிடுவாரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க பாருங்க, கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு என்கிட்ட பேசுறீங்களே. என் யூடியூப் மாச வருமானம் என்னன்னு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? கொடுக்கறதா 2 மடங்கு அதிகம்யா. ராஜ்மோகனோட 4 மடங்கு அதிகமா சம்பாதிக்காரு. பண்ண முடியுமா முடியாதா? அது முடியாது. சரி தலைவரே, நம்ம அனிட்ராப்ப போட்ட வேண்டியதான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 10 பொண்ணு ஐட்டு பேச விடுங்க. சரி முடிச்சு விட்டுருவோம். ஏன்னா பண்ணிட்டு நம்மளோட சந்தி சிரிக்க வச்சிடணும், அசிங்கப்படுத்தி விட்டுருணும். இவங்க வலிக்க வர மாட்டாங்க, சந்தி சிரிக்க வச்சிடணும். நம்மளோட பெரிய இடத்துல இருந்து காசு வருது, அதனால வேணும் பண்ணி வச்சு இதுக்கு ஒரு வீடியோ போறோம்.